ஆலம் மலையில வெயில் காலம் இப்போ தொடங்கிருச்சு. ஹைதியும் பீட்டரும் அங்க ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. வரேன் பீட்டர், சீக்கிரமா வா. நான் வந்துட்டே இருக்கேன் ஐடி, இதோ வந்துட்டேன். ஹைதி இங்க வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருக்கா. என்ன சொல்ற ஜோசப்? பாவம், நீ என்ன சொல்லுவ? அங்க பாரு, அந்த மேகம் ஆடு மாதிரி இருக்குல்ல. இப்ப பாரு, அது ஜோசப் மாதிரி மாறிடுச்சு. இது எப்படிதான் மாறுதோ தெரியல பீட்டர். வா, நம்ம வீட்டுக்கு சீக்கிரமா போவோம். இப்பதான் நம்ம வந்தோம் பீட்டர். இன்னைக்கு தருவாளா? வாசனை தூக்குது. எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் இப்ப சாப்பிட போறேன். எனக்கு பசிக்குதா? இன்னும் டைம் ஆகலையே. நம்ம தூங்குவோம். இந்த புள்ள நல்லா இருக்கும் போல இருக்கே. யூகி, இங்க வா, இனிப்பான புள்ள இங்க இருக்கு. யூகி, இந்த புள்ள நீ சாப்பிடலாம். என்னோட தொப்பி பறக்குது. யாராவது அதை எடுங்க, சீக்கிரமா எடு. அடி, அதை எடு. அது பறந்துற போகுது. சீக்கிரமா இங்க வா. புயல் வர மாதிரியே இருக்கே. வா, சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புவோம். புயல் வர மாதிரி இருக்கு. சீக்கிரமா வா. நாம இன்னும் லஞ்ச் சாப்பிடவே இல்லையே. முதல்ல நம்ம வீட்டுக்கு போணும். எல்லாரும் வாங்க. என்ன வந்துட்டு இருக்குன்னு சொன்னா? புயல். என்னது புயலா? அது ரொம்ப தூரமா இருக்கு பீட்டர். அது இங்க வரண்றியா? கண்டிப்பா அது இந்த பக்கம் தான் வரும். பீட்டர், நில்லு. நானும் வரேன் உன் கூட. நில்லு பீட்டர். ஏய், போடாதீங்க, நில்லுங்க. நான் உன்னை ஆடுகளை அடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். நில்லு. அடிக்கலன்னா அது கேட்காதீங்க. வா போலாம். மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. பாவம், இந்த குழந்தைங்க எங்க இருக்காங்களோ தெரியலையே. சீக்கிரமா எடி, செமையா மழை பெய்யுது. நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போணும். வெயிட் பண்ணு, எனக்கு மழைனா ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நேரம் நினைச்சிட்டு போலாமா? ஜாலியா இருக்கும். நம்ம இங்கே நின்னுட்டு இருந்தோம்னா புயல் நம்மள அடிச்சு கொண்டு போயிடும். வா, அங்க போயிடலாம். நம்ம எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கோம். புயலால நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. பாரு, எவ்வளவு வேகமா போயிட்டு இருக்கேன்னு. புயலால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐடி, அங்க என்ன பண்ற? இங்க வா. பயப்படாத, நான் தான் இருக்கேன்ல. சொன்னா கேளு, பயப்படாத.
உனக்கு குளிருதா? இல்ல. உனக்கு குளிருச்சுன்னா என்கிட்ட சொல்லு, நான் என்னோட சட்டையை கழட்டி உன்கிட்ட தரேன். உண்மையாவா? ஆமா, உண்மையாதான். அத பாரு. நான் பயந்துட்டேன். ஹைதிக்கு இது ஒரு புதுவிதமான அனுபவம். இயற்கை எவ்வளவு அழகானதாக இருக்குமோ அந்த அளவுக்கு பயங்கரமானதாகவும் இருக்கும்னு இப்பதான் புரிய வந்தது. அந்த இயற்கையை பார்த்து இப்ப அவ பயப்பட ஆரம்பிச்சிட்டா. மழை நின்னுடுச்சு, வாங்க போலாம். மேகத்துக்குள்ள இருந்து சூரியனோட ஒளி வருது. சூரியன் உதயமாகிறாரு. புயலும் நின்னு போச்சு. இப்ப ரொம்ப அமைதியா இருக்குல்ல? அது என்ன பீட்டர்? ரொம்ப நல்லா இருக்கு. இந்த இடம் எவ்வளவு அமைதியா இருக்குல்ல? பீட்டர், உனக்கு ஏதாவது சத்தம் கேக்குதா? ஆமா, அது பறவையோட சத்தம். ஆமா, அது பறவைதான். அது அங்கதான் இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு. பீட்டர், சீக்கிரம் இங்க வந்து பாரு. குட்டி பறவை எவ்வளவு அழகா இருக்குது. அந்த குட்டி பறவை இந்த மரத்துல இருக்க கூண்டுல இருந்து கீழே விழுந்துருச்சு போல. இத சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல? எனக்கு இந்த மாதிரி எல்லாம் பேசினா பிடிக்கவே பிடிக்காது பீட்டர். சரி, நான் சொன்ன தப்புதான். அதுக்காக நீ என்ன சொல்றியோன்னு அதை கேக்குறேன். நம்ம இத வீட்டுக்கு கொண்டு போலாமா பீட்டர்? முடியாது. தாத்தா இதை எடுத்துட்டு போனே நம்மள திட்டுவாரு. நான் இத வீட்டுக்கு கொண்டு போவேன். நம்ம தாத்தா கிட்ட திட்டு வாங்குவோம். நான் இத வீட்டுக்கு கொண்டு போய் வளர்க்க போறேன் பீட்டர். நீ சும்மா என்கிட்ட ஜோக்கு தானே அடிக்கிற. நீ இத வீட்டுக்கு கொண்டு போக மாட்டல்ல? வீட்டுக்கு கொண்டு போவேன். நீ என் கூட வராத. நான் தனியாவே வீட்டுக்கு போறேன். தனியாவா போறா? யூகி, நீ அவ கூட போக கூடாது. யூகி, தாத்தா என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. நீங்க ரெண்டு பேரும் நனையிலியா ஹைதி? பாருங்க தாத்தா என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. மின்னல் வந்தது, அப்ப நீ பயப்படல? இத முதல்ல பாருங்க. நல்லா இருக்கு. இது குட்டி பறவை. இது உங்களுக்கு எங்க இருந்து கிடைச்சது? மழையில நனைஞ்சு தரையில கலந்தது தாத்தா. இதை இப்ப நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறமா? இத நான் வளர்க்குறேன் தாத்தா. ஜோசப், இது ஒண்ணு நீ சாப்பிடறதுக்கு இல்ல. தாத்தா, இந்த பறவையை நான் வளர்க்கலாம்னு நினைக்கிறேன் தாத்தா. அப்படியா ஹைதி? ஆனா இது என்னால வளர்க்க முடியுமா? சரி, என்கிட்ட கொடு. நான் இத பத்திரமா பாத்துக்கிறேன். பத்திரமா பாத்துக்குவீங்களா தாத்தா? என்ன நம்ப மாட்டியா நீ? தாத்தா, இது பசியோட இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன சாப்பாடு போடணும் தாத்தா? எனக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்கல. இதுக்கு புழுவும் பூச்சியும் தான் தீனியா போடணும். அதெல்லாம் உன்னால முடியாதுமா. புழுவும் பூச்சியுமா? நான் போய் எடுத்துட்டு வரேன் தாத்தா. பறவைக்கு வீடு வேணும்.
இதுல பறவைய வச்சுக்கிறேன். சரி, உன் இஷ்டம். இருங்க, இதுக்கு முன்னாடி இதுக்கு மெத்து மெத்துன்னு இருக்க ஒரு பஞ்சு வேணும். இவ இந்த குட்டி பறவை மேல பைத்தியமா இருக்காளே. இதுல பறவைய வச்சுக்கிறேன். சரி, உன் இஷ்டம். இருங்க, இதுக்கு முன்னாடி இதுக்கு மெத்து மெத்துன்னு இருக்க ஒரு பஞ்சு வேணும். இவ இந்த குட்டி பறவை மேல பைத்தியமா இருக்காளே. இந்தா. இந்தா. இது போதுமா? பீட்டர், பீட்டர் கிட்ட நான் இந்த பறவைய காட்ட போறேன். யூகி, இங்க பாத்தியா என்னோட இன்னொரு பெட். யூகி என்ன பேச மாட்டானே. பீட்டர், நேத்து நான் சொன்னேன்ல இத வளர்க்க போறேன்னு. நான் வளர்த்துட்டு தான் இருக்கேன் பீட்டர். நான் சொன்னதை மீறியும் அந்த பறவையை நீ வளர்த்துக்கிட்டு தானே இருக்கேன். நான் உன்கிட்ட பேச மாட்டப்போ. நீ எல்லாம் பொய் தான் சொல்ற. நானும் உன் கூட பேச மாட்டேன். தாத்தா, பீட்டர் என் கூட பேச மாட்டேங்கிறான் தாத்தா. பறவை செத்துறான்னு சொல்றான் தாத்தா. ஏன் ஹைதி அவன் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான்? பீட்டர் என்ன சொல்றான்னா இது நாளைக்கு இறந்து போயிடும் சொல்றான். பீட்டர், உனக்கு தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காத. நீ இங்க இருந்து கிளம்பு. நான் இனிமே ஐடி கிட்ட பேசவே மாட்டேன். நான் சொன்னதையும் மீறி அந்த பறவையை அவ வளர்த்துக்கிட்டு இருக்கால, அது நாளைக்கே கண்டிப்பா செத்து போயிடும். இனி நான் வரவே மாட்டேன். பீட்டர், ஆ? பீட்டர், நீ இன்னைக்கு வேலைக்கு போகலையா? ம்ஹும். சரி, இப்ப அந்த பொண்ணு எப்படி இருக்கா? நல்ல சந்தோஷமா சந்தோஷமா இருக்கா? இருக்கா? ஆச்சரியமா இருக்கு. புது இடத்துல எப்படி அவளால சந்தோஷமா இருக்க முடியுது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. பீட்டர், எங்க கூட விளையாட வரியா? சந்தோஷமா இருக்கா. அவ என்ன செஞ்சுட்டு இருக்கா? அந்த பறவையோட விளையாடிட்டு இருக்காளா? இருங்கடா, நான் வந்துட்டேன். பீட்டரால அந்த பொண்ணை பத்தி எதுவும் முழுசா சொல்ல முடியல. ஆமா, நீ சொல்றதும் உண்மைதான். குட் மார்னிங் தாத்தா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னாச்சு ஹைதி? அது சாகல, உயிரோட தான் இருக்கு தாத்தா. ஓ, ரொம்ப சந்தோஷம் ஹைதி. அது சாப்பிடறதுக்காக நான் போய் புழு பூச்செல்லாம் பிடிச்சிட்டு வரேன். பீட்டர், நீ சொன்ன மாதிரி நடக்கல, அது சாகல. அப்படியா? அது சாகலையா? அதுக்கு நான் தீனி கொண்டு போறேன். ம்ம். நான் இன்னைக்கு உனக்கு வேற இடத்த காட்ட போறேன். வரியா? நான் உன் கூட வர மாட்டேன். என்னது, வரமாட்டியா? நான் பிச்சியை தனியா விட்டுட்டு வரப்போறது இல்ல. பிச்சியா? குட்டி பறவை பிச்சி. ஏன்னா அது பிச்சி பிச்சின்னு கத்திட்டே இருக்கல்ல, அதனாலதான். என்ன இது புது மாதிரியான பேரா இருக்கு? அந்த பறவைக்காக என்கிட்ட நீ ஏன் தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க? என் கூட வா. இல்ல, நான் இன்னைக்கு உன் கூட வரப்போறது இல்ல. ம்? என் கூட வரமாட்டியா? ம். யூகி, நில்லு. யூகி, யூகி என்னை விடு. நீ அவன் கூட போ. போயிடு யூகி, போ போ.
ஹைடியும் பீட்டரும் இப்ப சண்டை போட்டு பிரிஞ்சிட்டாங்க. இனி ஹைடி என்ன பண்ண போறான்னு பாப்போம். ஓ, நான் பிச்சிக்கு சாப்பாடு கொண்டு போனோம்ல. இந்த சாப்பிடு பிச்சி. நல்லா இருக்கா? பத்தலையா பிச்சி உனக்கு? நான் இன்னும் கொஞ்சம் போய் எடுத்துட்டு வரேன். ஜோசப், பிச்சி கொஞ்சம் பாத்துக்க. எங்க நீ போடுற? பிச்சிக்கு சாப்பாடு தேவை, நில்லு, ஓடாத. ச்சே, ஆ. நல்லா சாப்பிடு பிச்சி. ஓ நத்த, இது எடுத்துட்டு போனா பிச்சி சாப்பிடுமா? எடுத்துட்டு போலாமா? என்ன ஜோசப் அப்படி சாப்பிடுற? அவ்வளவு நல்லா இருந்துச்சா இவ்வளவு சீக்கிரம் சாப்பிட்ட? தாத்தா, ஜோசப் நத்தைய சாப்பிட்டுட்டான். தாத்தா, ஜோசப் நத்தைய சாப்பிட்டுட்டான். தாத்தா, தாத்தா, ஜோசப் நத்தைய சாப்பிட்டுட்டான். இதுல என்ன அதிசயம் ஹைதி? என்னது? அதுக்கு இதெல்லாம் சாப்பிடுறது ஒன்றும் புதுசு இல்ல. ஒருவேளை பிச்சை கூட சாப்பிட்டுருவானா? ஜோசப் நில்லு, போகாத. நில்லு ஜோசப், நான் அவனை விட மாட்டேன். நீ போய் பிச்சை சாப்பிட்டுவ. தாத்தா, நீங்க தான் இந்த ஜோசப் கிட்ட இருந்து எப்படியாவது பிச்சையை காப்பாத்தணும். தாத்தா, என்னோட பிச்சைக்கு பாதுகாப்பு தேவை. ஓ, இனி அந்த குட்டி பறவைக்கு அதெல்லாம் தேவைப்படாதுமா. அது இல்ல தாத்தா, ஜோசப் நம்ம வீட்லயே இருக்கான்ல. ஜோசப் பிச்சைய சாப்பிட்டுட்டானா? அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நீ பத்திரமா இங்கேயே இருக்குட்டி. உனக்கு பயமா இருக்கா? பயப்படாத பிச்சி, ஜோசப் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டான். நான் இங்கேயே இருப்பேன்ல, அவன் ஒன்னும் பண்ணாம நான் பாத்துக்கிறேன். மாட்டிக்கிட்டேன். ஜோசப் அத சாப்பிட்டா. ஜோசப், ஜோசப், ஏன் அத சாப்பிட்ட? ஏன் அத சாப்பிட்ட? ஏன்? ஓ ஜோசப்.
பிச்சி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? ஜோசப் ஏணி ஏறி போக மாட்டானே. பிச்சி தான் மேலேருந்து கீழே விழுந்திருக்கா. ஜோசப் நல்லவன் தான். ஜோசப், 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 நீ ரொம்ப நல்லவன். நீ என் பிச்சியை காப்பாத்திட்ட. நீ ரொம்ப நல்லவன். நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் ஜோசப். என்னை மன்னிச்சிடு. இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருந்துப்போமா? நான் உன் மேல கோவமே பட மாட்டேன். என்ன ஜோசப் ஏஞ்சி போயிட்டே இருக்க? என்னாச்சு? சாரி ஜோசப். ஜோசப் எவ்வளவு நல்லவங்கிறத ஹைதி புரிஞ்சுக்கிட்டார். ஜோசப் தாத்தாவோடவும் ஹைதியோடவும் அவங்க குடும்பத்துல ஒருத்தனாவே இருக்கான். நல்ல நண்பனா இருந்த பீட்டர் இப்ப ஹைதியை விட்டு பிரிஞ்சு போயிட்டான். ஆனா இப்ப ஹைதிக்கு கோழி குஞ்சோட நட்பு கிடைச்சிருக்கு. அந்த மாதிரி நீயே பறக்கணுமா?